வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நடந்துட்டு இருக்க ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான முக்கியமான ஜியாகிரபி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டி லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி பாலிட்டி, அப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இது தொடர்பான வீடியோ போட்டிருக்கோம் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், அதில் வீடியோலாம் இருக்கும். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, விச் இஸ் த நியரஸ்ட் கேலக்ஸி டு த மில்கி வே? ஆன்சர் ஆண்ட்ரோமேடா. நம்மளுடைய கேலக்ஸி மில்கி வே கேலக்ஸி. நமக்கு பக்கத்தில் இருக்கிற கேலக்ஸி எது அப்படின்னா ஆண்ட்ரோமேடா. அதே மாதிரி நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற ஸ்டார் எது அப்படின்னா அது சன். அதுவே நம்ம சோலார் சிஸ்டத்திற்கு மிக பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் எது அப்படின்னா அது ப்ராக்சிமா சென்ச்சுரி அப்படிங்கிறது. இந்த ப்ராக்சிமா சென்ச்சுரி பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சென்ச்சுரி அப்படிங்கிற ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டத்தில் ஒன்று தான் இந்த ப்ராக்சிமா சென்ச்சுரி. அடுத்தது, விச் பிளானட் இஸ் கால்ட் அஸ் த எர்த் ட்வின்? ஆன்சர் வீனஸ். இப்போ நம்ம சோலார் சிஸ்டத்தை சம்மந்தமாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற பிளானட் எது அப்படின்னா மெர்க்குரி. நம்ம சோலார் சிஸ்டத்தில் ரொம்ப சின்ன பிளானட் எது அப்படின்னா அதுவும் மெர்க்குரி தான். இதில் எந்த ஒரு மூணும் கிடையாது. அடுத்தது வீனஸ். வீனஸை எர்த்து ட்வின் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா இதை பார்க்குறதுக்கு எர்த்து மாதிரியே இருக்குது. அதே மாதிரி இதை தான் மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க, ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஈவினிங் 6-6:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வானத்தில் வேறு எந்த ஒரு ஸ்டாரும் வந்திருக்காரு, ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் வந்திருக்கும். ஆக்சுவலி அது ஸ்டார் கிடையாது, அது வந்து வீனஸ், இந்த கிரகம்தான். அதே மாதிரி காலையில் கூட ஒரு 6-6:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஸ்டாரும் போயிடும், ஆனால் இந்த ஒரு ஸ்டார் மட்டும் இருக்கும். இதுவும் வீனஸ் தான். ஓகேவா? அப்புறம் ஏன்னா இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப பிரைட்டஸ்ட்டு பிளானட், அதே மாதிரி ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட் நம்ம சோலார் சிஸ்டத்தில். அப்புறம் எர்த்து. எர்த்து வந்து ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி க்ரீன் பிளானட் அப்படிங்கிறது எர்த்து கிடையாது. க்ரீன் பிளானட் அப்படிங்கிறது யுரேனஸ். அதில் நம்ம குழம்பிடக்கூடாது. எர்த்துடைய ஷேப் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து ஜியாய்டு ஷேப் தான். நம்ம வந்து ரவுண்டாக இருக்குது, ஸ்பெரிக்கலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. எர்த்துக்குனே தனித்துவமான ஒரு ஷேப் இருக்குது, அது ஜியாய்டு அப்படிங்கிறது. அப்புறம் மார்ஸ். ரெட் பிளானட் எது அப்படின்னா அது மார்ஸ் தான். அங்கே அயன் ஆக்சைடு இருக்குது. அதே மாதிரி ஒலிம்பஸ் மான்ஸ் அப்படிங்கிற ஒரு எரிமலை அங்கே இருக்குது. நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய எரிமலை எது அப்படின்னா அது இந்த ஒலிம்பஸ் மான்ஸ் தான். அதே மாதிரி மார்ஸில் 2 நிலவுகள் இருக்குது. ஒன்று ஃபோபோஸ், இன்னொன்று வந்து டைமோஸ். இந்த டைமோஸ் தான் நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்ப சின்ன மூன். அடுத்தது ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து இந்த மார்ஸுக்கு அடுத்தது விண்கற்கள் எல்லாம் நிரம்பின ஒரு பெல்ட் மாதிரிப்பட்ட ஒரு ஏரியா இருக்குது, அதான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். இது வந்து மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கு இடையில இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர். நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்ப பெரிய பிளானட் எது அப்படின்னா அது ஜூபிட்டர். அதே மாதிரி இதை கேஸ் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. 95க்கு மேலே நிலவுகள் இருக்குது. இதில் கேனிமேட் அப்படிங்கிற ஒரு நிலவு இருக்குது. இதுதான் நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்ப பெரிய நிலவு. இதில் பார்த்தீங்கன்னா கலீலியோ 1610வது ஆண்டு அவருடைய டெலஸ்கோப்பை வச்சு ஐயோ, யூரோப்பா, அப்புறம் கேனிமேட், கேலிஸ்டோ இந்த நிலவுக்களை எல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்தது சாட்டன். நம்ம சோலார் சிஸ்டத்தில் 2வது பெரிய பிளானட் எது அப்படின்னா அது சாட்டன் தான். அதே மாதிரி ரிங் பிளானட் எது அப்படின்னாலும் அது சாட்டன் தான். ரொம்ப அதிகமான நிலவு எங்கே இருக்குது அப்படின்னா அது சாட்டனில் தான் இருக்குது. இங்கே தான் டைட்டன் இருக்குது. இந்த டைட்டன் தான் சோலார் சிஸ்டத்தில் 2வது பெரிய நிலவு. அப்புறம் யுரேனஸ். இது வந்து க்ரீன் பிளானட் நம்ம பார்த்துருந்தோம். அப்புறம் நெப்டியூன். சோலார் சிஸ்டத்துலேருந்து சூரியன்லேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறது இந்த நெப்டியூன் தான். அப்புறம் குயிப்பர் பெல்ட். இது பார்த்திங்கன்னா நெப்டியூனுக்கு ஆர்பிட்டை தாண்டி போகும்போது மறுபடியும் அங்கே வந்து எரிக்கற்கள் எல்லாம் வைத்து ஒரு பெல்ட் மாதிரி இருக்குது. அப்புறம் ப்ளூட்டோ. நம்ம சின்ன வயசில் ப்ளூட்டோவையும் ஒரு கிரகமாக தான் படிச்சிருப்போம். ஆனால் 2006ல் அதை ரீக்ளாசிஃபைட் பண்ணிட்டாங்க. அது பிளானட் கிடையாது, டார்ஃப் பிளானட் அப்படின்ற மாதிரி ரீக்ளாசிஃபைட் பண்ணிட்டாங்க. அடுத்தது, இவ்வளவு பிளானட் நம்ம பார்த்துருக்கோம்ல, இதில் யுரேனஸும் வீனஸும் மட்டும்தான் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுத்தம், அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட் சுத்தம். மற்ற எல்லா பிளானட் இன்க்ளூடிங் எர்த்து அது வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் சுத்தம், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் சுற்றுது. அடுத்தது, விச் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர்? ஆன்சர் எக்ஸோஸ்பியர். இப்போ நம்ம அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா 5 லேயராக இருக்குது. ட்ரப்போஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், அப்புறம் எக்ஸோஸ்பியர். இப்போ நம்ம ஒவ்வொரு லேயராக பார்க்கலாம். ஒவ்வொரு லேயரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரோப்போஸ்பியர். இங்கே தான் எல்லா
வானிலை நிகழ்வுகளும் நடைபெறும். க்ளவுட்ஸு, ரெயின், ஸ்னோ, விண்டு இதெல்லாம் இங்கே தான் நிகழும். அதே மாதிரி கமர்ஷியல் ஏரோப்ளைனும் இங்கே தான் பறக்கும். அடுத்ததாக ஸ்ட்ராட்டோஸ்பியர், இங்கே தான் ஓசோன் லேயர் இருக்குது. இங்கே தான் பார்த்திங்கன்னா வெதர் பலூன், அப்புறம் சூப்பர்சானிக் ஜெட்ஸ் எல்லாமே பறக்க வைப்பாங்க. அடுத்ததாக மீசோஸ்பியர். மீசோஸ்பியர் வந்து நடுவில் இருக்கும். இங்கே தான் வந்து விண்கற்கள் எல்லாம் எரியும். இதை பார்க்குறதுக்கு ஷூட்டிங் ஸ்டார்ஸ் போல் தெரியும். அப்புறம் தெர்மோஸ்பியர், இங்கே தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதே மாதிரி லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் எல்லாமே இங்கே தான் நிலைநிறுத்துவாங்க. அடுத்தது எக்ஸோஸ்பியர், இதுதான் இருக்கிறதுலேயே அவுட்டர் மோஸ்ட் லேயர். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ்பியர் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டரில் ஆரம்பித்து மீதி உலகத்தில் இருக்கிற எல்லாமே, இந்த யூனிவர்ஸ் எல்லாமே எக்ஸோஸ்பியர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமான சேட்டலைட் வந்து இங்கே தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்பியர் இருக்குல்ல, இங்கே அயனோஸ்பியர் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அயனோஸ்பியர் அப்படின்னா என்னென்னா, தெர்மோஸ்பியரில் ஒரு குறிப்பிட்ட லேயரில் என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற ஆட்டம் எல்லாமே ஆனயனாகவும் கேட்டயனாகவும் மாறிடும். ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணியோ அல்லது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியோ ஆனயனாகவோ கேட்டயனாகவோ மாறிடும். அதனால் தெர்மோஸ்பியரில் அயனோஸ்பியர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து இதனால் அரோரா பொரிலிஸ் வந்து நடக்கும். நம்ம படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பார்த்துருப்பீங்க. அதுதான் அரோரா பொரிலிஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த அயனோஸ்பியரில் தான் ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது இந்த ஆர்டர் இருக்குல்ல, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். இந்த ஆர்டரை படிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் மீ இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது தான். இதில் டிஆர் அப்படிங்கிறது ட்ரோபோஸ்பியர், எஸ்டி அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர், எம்இ அப்படிங்கிறது மீசோஸ்பியர், டிஹெச் அப்படிங்கிறது தெர்மோஸ்பியர், இஎக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸோஸ்பியர். ஓகேவா? அடுத்தது விச் ஸ்டேட் ஹேஸ் த மோஸ்ட் கோஸ்ட்லைன் இன் இந்தியா? ஆன்சர் குஜராத். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய டீட்டெயிலாக கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இந்தியாவுடைய மொத்த கோஸ்ட்லைன் வந்து 7516 கிலோமீட்டர், இன்க்ளூடிங் லட்சத்தீவையும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளையும் சேர்த்து பார்க்கும்போது அவ்வளவு இருக்குது. இதில் நம்ம ரொம்ப ரொம்ப அதிகமான கோஸ்ட்லைன் வந்து குஜராத்தில் தான் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மேப்பை பார்க்கும்போது நமக்கு ஆந்திரா தான் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அப்படி கிடையாது. குஜராத் வந்து அப்படியே வளைந்து சுருங்கி இருக்கிறனால அது நமக்கு தெரியலை. ஆனால் குஜராத் தான் ரொம்ப அதிகமான கோஸ்ட்லைன் வந்து இருக்குது. அடுத்தது நம்ம பாப்புலேஷனில் இந்தியா தான் நம்பர் 1 இடத்துல இருக்கிறோம். 1.4 பில்லியன் பீப்புளுக்கு மேலே இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பாப்புலேஷன் ஷேர் உலக அளவில் 6ல் ஒருத்தர் இந்தியர். இது பெர்சன்டேஜ் ரீதியில் பார்க்கும்போது 17.76% இருக்கிறோம். அதே மாதிரி டோட்டல் லேண்ட் ஏரியாவில் பார்க்கும்போது நம்ம 7வது இடத்துல தான் இருக்கிறோம். நம்ம வந்து என்னதான் பாப்புலேஷனில் நம்பர் 1ல் இருந்தாலும் நமக்கு லேண்ட் ஏரியா வந்து ஒரு 7வது இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இது ஸ்கொயர் கிலோமீட்டர் கணக்கில் பார்க்கும்போது 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம இந்தியாவில் லேண்ட் இருக்குது. இது உலகத்துடைய ஷேரில் பார்க்கும்போது வெறும் 2.4% தான். அதே மாதிரி நாமினல் ஜிடிபி அடிப்படையில் பார்த்தோன்னா நம்ம 5th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்கிறோம். அப்புறம் நம்ம லேட்டிடியூட், லாங்கிடியூட், இது அந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் வந்து 8°4' நார்த்துலேருந்து 37°6' நார்த் வரைக்கும் இருக்குது. லாங்கிடியூட் வந்து 68°7' ஈஸ்ட்லேருந்து 97°25' ஈஸ்ட் வரைக்கும் இருக்குது. அப்புறம் ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பற்றி பார்க்கலாம். இப்போ நமக்கு உலகம் முழுவதுமே கிரீனிச் மீன் டைம் ஜிஎம்டியை தான் வந்து மெயினாக வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம அதிலிருந்து ஒரு 5.5 மணி நேரம் அஹெடாக இருக்கிறோம். நம்மளுடைய ஐஎஸ்டி இதற்கான இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் இருக்குல்ல, இந்த அலகாபாத்துடைய புது பெயர் வந்து பிரயாக்ராஜ். அந்த பிரயாக்ராஜில் மிஸ்ஸாப்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இந்த ஐஎஸ்டிக்கான ஒரு சென்ட்ரல் லைன் வந்து நம்ம வரைந்திருக்கோம். அப்புறம் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இது நம்ம இந்தியாவுக்கு நடுவில் இந்த மாதிரி பாஸ் ஆகுது. இது நம்ம இந்தியாவை நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அப்படின்ற மாதிரி 2ஆக பிரிக்குது. அடுத்தது விச் கண்ட்ரி ஷேர்ஸ் மேஜர் பார்டர் வித் இந்தியா? ஆன்சர் பங்களாதேஷ். நம்ம எந்த நாட்டு கூட ரொம்ப அதிகமான பார்டரை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா பங்களாதேஷ் கூட தான் ஷேர் பண்ணுறோம். 4096 கிலோமீட்டர் வந்து ஷேர் பண்ணுறோம். நம்ம லேண்ட் பார்டரை 7 நாடுகள் கூட ஷேர் பண்ணுறோம். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூடான், பங்களாதேஷ், அப்புறம் மியான்மர். இதில் ரொம்ப ரொம்ப குறைவாக ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி கடல்சார் நெய்பர்ஸ், நம்ம கடல்சார் அளவில் எந்த நாடுகள் கூட எல்லாம் பார்டர் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா மற்றும் மால்தீவ்ஸ். அப்புறம்
விச் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியா? ஆன்சர் ஆனைமுடி. இதில் பாருங்கள், நம்ம இந்தியாவில் ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னா அது கஞ்சன்ஜங்கா. இப்போ நம்ம சின்ன வயசில் K2 அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். உலகத்திலேயே மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா அது எவரெஸ்ட், அது நமக்கு தெரியும். உலகத்திலேயே 2வது மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா அது K2 என அழைக்கப்படுற காட்மின் ஆஸ்டின். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த K2 இது காரக்கோரம் ரேஞ்சில் இருக்குது. இதை பாகிஸ்தான் வந்து நிர்வகிக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியா அது நம்மளுது அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறோம். அதனால் இது ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா, இது பிரச்சனைக்குள்ளான ஒரு பகுதி. அதனால் நம்ம எக்ஸாமில் வந்து விச் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா அப்படின்னு கேட்டுட்டு ஆன்சரில் K2 மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து K2 தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஒருவேளை அவங்க K2வை கொடுக்கல அப்படின்னா கஞ்சன்ஜங்கா தான் ஆன்சர். உலகத்திலேயே ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட். இது வந்து இந்தியாவில் கிடையாது, நேபாளில் தான் இருக்குது. அப்புறம் சவுத் இந்தியாவில் ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னா ஆனைமுடி. அதே மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸில் ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னாலும் அதுவும் ஆனைமுடி தான். அப்புறம் ஆரவல்லி ரேஞ்சில் ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னா அது குரு ஷிகார். அப்புறம் வேர் டிட் காரக்கோரம் பாஸ் லொக்கேட்டட்? ஆன்சர் லடாக். இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற முக்கியமான பாஸஸ் பற்றி பார்க்கலாம். முதல்ல பாஸ்னால் என்னென்னா, இப்போ 2 மலைப்பகுதிகள் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு நிலப்பகுதி இருக்குது அப்படின்னா அதுதான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப குறுகிய நிலப்பகுதி அது. இது மெயினாக பார்த்திங்கன்னா 2 பகுதிகளை இணைக்கிற மாதிரி இருக்கும். இப்போது எந்தெந்த பாஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது முக்கியமாக எக்ஸாமில் கேட்குறாங்க. நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஜோஜிலா பாஸ், இது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பார்டரில் இருக்குது. அப்புறம் பனிஹல் பாஸ், இது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. காரக்கோரம் பாஸ், இது வந்து லடாக்கில் இருக்குது. அடுத்தது ரோஹ்டங் பாஸ், ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது. ஷிப்கிலா பாஸ், இதுவும் ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது. லிப்புலேக் பாஸ், இது வந்து உத்தரகண்டில் இருக்குது. மனா பாஸ், இது வந்து உத்தரகண்டில் இருக்குது. நிதி பாஸ், இதுவும் உத்தரகண்டில் தான் இருக்குது. அப்புறம் நாத்துலா பாஸ், இது வந்து சிக்கிமில் இருக்குது. ஜெலப்லா பாஸ், இதுவுமே சிக்கிமில் இருக்குது. அப்புறம் பொம்டிலா பாஸ், இது வந்து அருணாச்சல் பிரதேசில் இருக்குது. இதை தவிர சவுத் இந்தியாவில் என்னென்ன பாஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவில் இதை வந்து காட் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவில் தால்காட், போர்காட் இருக்குது. கேரளா தமிழ்நாடு பார்டரில் பால்காட் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் நம்ம வந்து பாலக்காடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்தது விச் ரிவர் இஸ் கால்ட் அஸ் த ரெட் ரிவர் ஆஃப் இந்தியா? ஆன்சர் பிரம்மபுத்திரா. இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா இதை திபத்தில் யார்லுங் சான்ஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இதற்குடைய பொருள், அதாவது யார்லுங் சான்ஃபோ அப்படிங்குடைய பொருள் என்ன அப்படின்னா பியூரிஃபையர் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அருணாச்சல் பிரதேசில் திகாங் ஆர் சியாங் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்களாதேஷில் ஜமுனா அப்படின்னு இதை குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி கங்காவை பங்களாதேஷில் வந்து பத்மா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போது இந்த ஜமுனாவும் இந்த பத்மாவும் பங்களாதேஷில் இணைந்து மேக்னா அப்படின்ற ஒரு நதி உருவாகுது. அப்புறம் ஒவ்வொரு நதியுடைய நிக்நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். கோசி, இதை வந்து சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கோசி நதியில் நீர் அதிகமாக இருக்கும்போது அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பயங்கரமான பாதிப்பு ஏற்படும். அதனால தான் பீகாருடைய துயரம் அப்படின்னு கோசியை சொல்கிறாங்க. அது மாதிரி சார் ஆஃப் பெங்கால் வந்து தாமோதர், சார் ஆஃப் அசாம் வந்து பிரம்மபுத்திரா, சார் ஆஃப் ஒடிசா வந்து மகாநதி. அடுத்தது நம்ம இந்தியாவில் இருக்கிற சில முக்கியமான ரிவரை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கங்கா. இந்தியாவில் லார்ஜஸ்ட் ரிவர் எது அப்படின்னா அது கங்கா தான். 2525 கிலோமீட்டர் இதுக்கு இருக்குது. இது உத்தரகண்டில் கங்கோத்ரியில் உருவாகுது. இது வந்து பே ஆஃப் பெங்காலில் தான் கடலை கலக்குது. இதோடைய ஃபேமஸ் நிக்நேம் என்ன அப்படின்னா லைஃப் லைன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. அடுத்ததாக இண்டஸ், இது திபெத்தில் மவுண்ட் கைலாஷில் ஒரிஜின் ஆகுது. அரேபியன் சீல கடலில் கலக்குது. அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய ரிவர் வந்து பே ஆஃப் பெங்காலில் தான் கடலில் கலக்கும். இதெல்லாமே ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவராக இருக்கும். அதே நேரம் ஒரு சில ரிவர் மட்டும்தான் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவராக இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது இண்டஸ். இது பார்த்திங்கன்னா அரேபியன் சீல தான் கடலில் கலக்குது. இதை வந்து சிந்து அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்தது பிரம்மபுத்திரா, இதுவுமே திபெத்தில் மவுண்ட் கைலாஷில் தான் உதயமாகுது. இதுவும் பே ஆஃப் பெங்காலில் தான் கடலை கலக்குது. பிரம்மபுத்திராவை ரெட் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது கோதாவரி. இப்போ நம்ம பெனின்சுலார் இந்தியா இருக்குல்ல, அதாவது இந்த தீபகற்ப இந்தியா, இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜஸ்ட் ரிவர் எது அப்படின்னா அது கோதாவரி தான். 1465 கிலோமீட்டர் நீளமானது. மகாராஷ்டிராவில் நாசிக்கில் தான் இது இருக்குது. இது பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் தான் கடலில் கலக்குது. இதை தக்ஷின் கங்கா விருத்த கங்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக காவேரி,
இது கர்நாடகாவில் தலக்காவேரியில் பிறக்குது, பே ஆஃப் பெங்காலில் கடலில் கலக்குது. இதை கேங்கஸ் ஆஃப் த சவுத் இந்தியா அப்படின்னும் குறிப்பிடுவாங்க. இதை தவிர நம்ம வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர் இருக்குல்ல, அதாவது அரேபியன் சீல கடலில் கலக்கிற மாதிரிப்பட்ட ரிவர் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நர்மதா, தப்தி, மாஹி, சபர்மதி, லூனி, மண்டோவி, ஜுவாரி, ஷராவதி, அப்புறம் பெரியார், இதெல்லாமே வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் தான். இதெல்லாமே அரேபியன் சீல தான் கடலில் கலக்குது. அடுத்தது, வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இஸ்ரோ லொக்கேட்டட்? ஆன்சர், பெங்களூரு. நம்ம சில முக்கியமான அமைப்புகள் அது எப்போ தொடங்கினாங்க, அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். NHAI, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது. 1988 தொடங்கியிருந்தாங்க. AAI, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இது வந்து நியூ டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. 1995 தொடங்கியிருந்தாங்க. IRCTC, இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன், இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. 1919 தான் இதை தொடங்கினாங்க. அப்புறம் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. 1969 தொடங்கியிருந்தாங்க. DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. 1958 வந்து இதை தொடங்கியிருந்தாங்க. CSIR, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. 1942 வந்து தொடங்கியிருந்தாங்க. அப்புறம் ட்ராய் வந்து டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. 1997 இதை தொடங்கியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்கும்போது நிறைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் தான் இருக்குது, இஸ்ரோவை தவிர. ஓகே, அடுத்தது, விச் இஸ் த லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே இன் இந்தியா? ஆன்சர், NH44. NH44 தான் நம்ம இந்தியாவிலே லாங்கஸ்ட் ஹைவே. NH அப்படிங்கிறது நேஷ்னல் ஹைவே. இது வந்து ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகரில் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி வரைக்கும் நீளமாக இருக்குது. ஷார்ட்டஸ்ட் நேஷனல் ஹைவே 2 இருக்குது. ஒன்று வந்து NH548, இன்னொன்று NH118. இதில் NH548 வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது, NH118 அப்படிங்கிறது ஜார்க்கண்டில் இருக்குது. இதை தவிர நம்ம இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோடு வந்து கோல்டன் குவாட்ரிலேட்டரல். இது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற 4 முக்கியமான சிட்டிஸை இணைக்கிற ரோடு தான். டெல்லி, அப்புறம் மும்பை, அப்புறம் சென்னை, அப்புறம் கொல்கத்தா, இந்த 4 இணைக்கிறது கோல்டன் குவாட்ரிலேட்டரல். இதை தவிர நேஷ்னல் வாட்டர்வே NWO, இது பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கஸ்ட்டு வந்து NW1. இது வந்து கங்கா, பகீரதி, ஹூக்ளி, இந்த ரிவர் சிஸ்டத்தில் வந்து இருக்குது. அடுத்தது, விச் சேனல் ஆர் ஸ்ட்ரெயிட் செப்பரேட் தமிழ்நாடு அண்ட் ஸ்ரீலங்கா? ஆன்சர், பார்க் ஸ்ட்ரெயிட். இப்போ நம்ம பார்க் ஸ்ட்ரெயிட் தான் இந்தியாவையும் தமிழ்நாடையும் ஸ்ரீலங்காவையும் வந்து பிரிக்குது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கிறதும் பார்க் ஸ்ட்ரெயிட் தான். இதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ், இதை வந்து நம்ம நியூஸில் அதிகமாக பார்த்துருப்போம். பெர்ஷியன் கல்ஃபையும் கல்ஃப் ஆஃப் ஓமனையும் வந்து பிரிக்கிறது இந்த ஸ்ட்ரெயிட் தான். இங்கே வந்து கப்பல் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஈரான் சொல்லியிருந்தாங்க. அதையும் மீறி போன கப்பல் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதனால தான் நமக்கு வந்து இந்தியா முழுவதுமே பெட்ரோல், டீசல், அப்புறம் LPG பற்றாக்குறையெல்லாம் ஏற்பட்டுச்சு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முக்கியமான சேனல் பற்றி பார்க்கலாம், அதாவது முக்கியமான ஸ்ட்ரெயிட் பற்றி பார்க்கலாம். 8 டிகிரி சேனல், இது வந்து நம்ம லட்சத்தீவில் மினிக்காய் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அதையும் மால்தீவ்ஸையும் பிரிக்குது. இது அரேபியன் சீல இருக்குது. 9 டிகிரி சேனல், இது வந்து லட்சத்தீவுடைய மெயின் ஐலாண்டையும் லட்சத்தீவுடைய மினிக்காய் ஐலாண்டையும் பிரிக்குது, இதுவும் அரேபியன் சீல தான் இருக்குது. 10 டிகிரி சேனல், இது வந்து அந்தமான் ஐலாண்டையும் நிக்கோபார் ஐலாண்டையும் பிரிக்குது, இதுவும் பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. அப்புறம் நம்ம இப்போ பார்த்த பார்க் ஸ்ட்ரெயிட், இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்குது, இது வந்து சதர்ன் கோஸ்ட் லைனில் இருக்குது. அடுத்தது, இன் விச் கல்ச்சர் கிரேப்ஸ் ஆர் கல்டிவேட்டட்? ஆன்சர், விட்டிகல்ச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பிகல்ச்சர் அப்படின்னா ஹனிபீஸை வளர்க்குறது, செரிகல்ச்சர்னா சில்க் வாமை வளர்க்குறது, வெர்மிகல்ச்சர்னா எர்த்துவாமை வளர்க்குறது, விட்டிகல்ச்சர்னா கிரேப்ஸை வளர்க்குறது, பிசிகல்ச்சர்னா ஃபிஷ்ஷை வளர்க்குறது, ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னா ஃப்ளவர்ஸை வளர்க்குறது, ஒலரிகல்ச்சர் அப்படின்னா வெஜிடபிள்ஸை வளர்க்குறது, ஃபங்கி கல்ச்சர் அப்படின்னா மஷ்ரூமை வளர்க்குறது. இதெல்லாம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதை தவிர ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். இது என்னென்னா பொதுவாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், ஃப்ளவரு, அப்புறம் வந்து அலங்கார இந்த பிளான்ட் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வளர்க்குறத பொதுவாக ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா? ஆன்சர், MS சுவாமிநாதன். நம்ம இந்தியாவில் கிரீன் ரெவல்யூஷனுக்கு ஃபாதர் யார் அப்படின்னா அது MS சுவாமிநாதன். அதுவே உலக அளவில் நார்மன் போர்லாக். இதே மாதிரி
ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது மில்குடைய ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. அதோடைய ஃபாதர் வந்து டாக்டர் வர்கீஸ் குரியன். இந்த மில்குடைய ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்காக ஒயிட் ரெவல்யூஷன் கொண்டு வந்திருந்தாங்கல்ல, அதை வந்து ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னும் குறிப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ரெவல்யூஷன் பற்றி பார்க்கலாம். எல்லோ ரெவல்யூஷன் இது பார்த்திங்கன்னா ஆயில் சீட்ஸ், அதாவது மஸ்டர்ட், சன்ஃப்ளவர், கிரவுண்ட்நட் இதோடைய ஆயில் சீட்ஸ் இருக்குல்ல, இதோடைய உற்பத்திக்கானது. இதோடைய ஃபாதர் வந்து சாம் பிட்டோட்ரா அப்படிங்கிறவர். ப்ளூ ரெவல்யூஷன் இது வந்து ஃபிஷ் மற்றும் அக்வாகல்ச்சர். இது பார்த்திங்கன்னா அருண் கிருஷ்ணன், அப்புறம் டாக்டர் ஹீராலால் சௌத்ரி, இவங்க தான் ஃபாதர்ஸ். இப்போ நம்ம ஓரளவுக்கு அந்த கலரை வச்சு அது என்ன பொருள் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் தான் ஃபிஷ் இருக்கும், அதாவது கடல் இருக்கும், அது தொடர்பானது தான் ஃபிஷ்ஷு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிங்க் ரெவல்யூஷன் இதில் தான் பார்த்திங்கன்னா ஆனியன், அப்புறம் ப்ரான்னா இறால், அப்புறம் ஃபார்மசிட்டிக்கல் அதாவது மருந்து பொருட்கள், இதெல்லாத்துடைய ரெவல்யூஷன். இதோடைய ஃபாதர் வந்து துர்கேஷ் பட்டேல். அடுத்து ரெட் ரெவல்யூஷன் மீட்டும் டொமேட்டோவும் இதில் வருது. இதில் விஷால் திவாரி தான் ஃபாதர். கிரே ரெவல்யூஷன்னா ஃபெர்டிலைசரும் ஊல் கம்பளி இருக்குல்ல, அதுவும் சேர்த்தது தான் க்ரீன் ரெவல்யூஷன். இதற்கு ஃபாதர் எதுவும் கிடையாது. கோல்டன் ரெவல்யூஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, ஹனி, ஹார்டிகல்ச்சர் இதெல்லாம் சேர்த்தது தான் கோல்டன் ரெவல்யூஷன். இதோடைய ஃபாதர் வந்து நிர்பக் துட்டேஜ். அடுத்தது சில்வர் ரெவல்யூஷன் எக்ஸு, அப்புறம் வந்து பால்ட்ரி ப்ராடக்ட், அதாவது இந்த பண்ணை பொருட்கள் இருக்குல்ல, கோழியுடைய பண்ணை பொருட்கள், இதோடைய ஃபாதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்திரா காந்தி. அதாவது இந்திரா காந்தி தலைமையிலான அரசு இந்த சில்வர் ரெவல்யூஷனுக்கு முக்கியமான ஒரு ஊக்கத்தை வழங்கியிருந்தாங்க. அடுத்தது ரவுண்ட் ரெவல்யூஷன் இது வந்து பொட்டேட்டோ. இதற்கு ஃபாதராக சென்ட்ரல் பொட்டேட்டோ ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரௌன் ரெவல்யூஷன் இது பார்த்திங்கன்னா லெதர் மற்றும் கொக்கோ அடிப்படையில் தான் சாக்லேட் வந்து உருவாக்குவாங்க. இதோடைய ஃபாதர் வந்து ஹீராலால் சௌத்ரி. அப்புறம் பிளாக் ரெவல்யூஷன் இது வந்து பெட்ரோலியம், அப்புறம் க்ரூட் ஆயில், இந்த மாதிரி பயோடீசல் ப்ராடக்ட், இதற்கு எந்த ஃபாதரும் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படின்னா அது ஜூட், அதுவே சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படின்னா அது காட்டன். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது விச் ஸ்டேட் ரேங்க் ஃபஸ்ட் இன் பேடி ப்ரொடக்ஷன்? ஆன்சர் வெஸ்ட் பெங்கால். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷனில் யார் முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பேடி ப்ரொடக்ஷன் அதாவது ரைஸ் ப்ரொடக்ஷனில் வெஸ்ட் பெங்கால் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. வீட்டில் உத்தரப்பிரதேஷ், மெய்ஸ் இருக்குல்ல அதில் கர்நாடகா, அப்புறம் மில்லட்ஸ் அதாவது கோர்ஸ் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ராஜஸ்தான் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. பல்சஸில் மத்திய பிரதேஷ் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. பொதுவாக உணவு தானியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அப்புறம் கேஷ் கிராப்ஸ் அதே மாதிரி கமர்ஷியல் பிளான்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது காட்டனில் வந்து குஜராத் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, டீயில் அஸ்ஸாம் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, ஜூட்டில் வெஸ்ட் பெங்கால் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, காஃபியில் கர்நாடகா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, சுகர் கேனில் உத்தரப்பிரதேஷ் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, ரப்பரில் கேரளா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அப்புறம் டொபாக்கோவை பார்த்தீங்கன்னா குஜராத் மற்றும் ஆந்திர பிரதேஷ் இது மாறி மாறி ஃபஸ்ட் இடத்துல இருக்கும். சில ஆண்டு வந்து குஜராத் ஃபஸ்ட் இடத்துல இருக்கும், சில வருஷம் வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும். அடுத்ததாக அனிமல் தொடர்பான பொருட்கள், மீட்டுன்னு பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. மில்க்குன்னு பார்க்கும்போது ராஜஸ்தானும் உத்தரப்பிரதேசம் மாறி மாறி ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் ஒன்று இருக்குது. எக்கில் ஆந்திர பிரதேஷ் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, ஊலில் ராஜஸ்தான் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு இதில் வந்து இன்லேண்டு ஃபிஷ்ஷில் வந்து ஆந்திர பிரதேஷ் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, மரைன் ஃபிஷ்ஷில் வந்து குஜராத்லாம் ஃபஸ்ட் இடத்துல இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2025 ஆண்டுக்கான இந்த மரைன் ஃபிஷ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டில் வந்து ஃபஸ்ட் இடத்துல நம்ம தமிழ்நாடு தான் ஆயிருக்கு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.